Hi friends, welcome to Agadi channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா how to make a small size human following robot. இந்த ரோபோட் நீங்க மேக் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இது எப்படி மேக் பண்றதுன்னு உங்களுக்கு புரியும். வாங்க friends, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம சுவிட்செல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்க ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்மால் சைஸ் ஹியூமன் ஃபாலோயிங் ரோபோட் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வீலுக்கு வந்து என்ன ரிமோட் கண்ட்ரோல் கார்லேருந்து எடுத்த 2 வீல் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 2 வீல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் கார் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் வந்து ஒரு செட் ஒன்று இருக்கும். அது வந்து என்ன பண்ணுங்க, அது வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம சின்ன காரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீல் இருக்கும். அந்த வீல் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து செஞ்சுட்டு இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அது முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 3 ஐஸ் குச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஐஸ் குச்சியில் எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ் ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. 2 குச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் நல்லா லைட்டாக ஷார்ட்டாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 எட்ஜில் கட் பண்ணால் இந்த 2 எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கண் வந்து ஃபிக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்காக இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க ஐஸ் ஸ்டிக்ஸில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சின்ன வீல் இருக்குல்ல, இந்த சின்ன வீலை இது வந்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் கேப் சொல்லியிருந்தேன் கொடுத்துருந்தால, இந்த கேப்பில் தான் என்ன பண்ணுற போகிறோம், இந்த இதை வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, ஐஸ் ஸ்டிக்ஸ் கீழே வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த வீல் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கீழே இருக்குல்ல, இந்த பேஸ்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுங்க, இந்த வீல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பின்னாடி இருக்க இந்த மோட்டரோட இப்போ என்ன பண்ணலாம், இந்த மோட்டரோட வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த இதை வந்து இப்படி சேர்த்து வச்சு நான் ஒன்றா ஒட்ட போகிறேன். போட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோட வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மேல்ட்டு இது வந்து நான் செஞ்சோம்ல இந்த ஐஸ் ஸ்டிக்ஸில், இது வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஐஆர் சென்சார் இருக்குல்ல, அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த டாப்போட வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஐஆர் சென்சார் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணால் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சுவிட்ச் வச்சு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் வந்து சுவிட்ச் வச்சு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பேக் சைடு இருக்குல்ல, இந்த பேக் சைடில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், மோட்டருக்கு வந்து ஒயர் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோட வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக ஃப்ரண்ட்டில் மூவ் வர மாதிரி என்ன பண்ணுங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பேட்டரி வந்து 2 சைட் செல்லோடேப் போட்டு இந்த சைடு வந்து ஒட்டிடலாம். நான் ஒட்டிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் என்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன், HW 9 வோல்ட் பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா பவராக இருக்குது இந்த இதை இழுக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கிங் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 ஐஆர் சென்சாரை வந்து யூஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு ஹியூமன் ஃபாலோயிங் ரோபோட் வந்து செஞ்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம வந்து ஹேண்டை வந்து எந்த சைடு மூவ் பண்ணுறோமோ அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ரோபோட் வந்து டர்ன் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஹேண்ட் முன்னாடி காமிச்சோம்னா டர்ன் ஆகும். இப்போ வந்து சைடில் காமிச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி சைடில் வந்து மூவ் ஆகி அதுவே தானே டர்ன் ஆகும். எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம், நம்ம இதை வந்து ஆன் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஒன்னே பார்த்தீங்கன்னா முன்னாடி வருது. இப்போ கையை கிட்டால கொண்டு போனால் பாருங்கள், இப்போ முன்னாடி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கையை அதுக்கு முன்னாடி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி வரும். பாருங்கள், இப்போ வளைச்சிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஐஆர் சென்சரோட ப்ராசஸ் வந்து சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து கேமரா மூலிமா வந்து அந்த ஐஆர் சென்சரை ஃபோக்கஸ் பண்ணுறப்ப அதுலேருந்து இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த லைட் வந்து நம்ம கேமராவில் தெரியுது பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபோனை வந்து கிட்டல கொண்டு போய்ட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பண்ணுறேன். பாருங்கள், நான் மூவ் ஆகி நம்ம கிட்டல வருது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐஆர் சென்சரோட ப்ராசஸ். பாருங்கள், நான் முன்னாடி கொண்டு போகிறேன், இப்போ மூவ் ஆகி முன்னாடி வருது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டல கொண்டு போய்ட்டு அது பண்ணுறப்ப அந்த லைட் மூலிமா ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம முன்னாடி மூவ் ஆகி வரும்.